அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இனி மாதம் ரூபாய் 1000 குடும்பங்களுக்கு தற்போது 3000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய அறிவிப்பு, என்ன புதிய மாற்றங்கள், ரேஷன் அட்டைக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு முதல் ரூபாய் 1000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. இதில் தகுதியான நபர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது 90%க்கும் மேற்பட்ட மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. கூடுதலான நபர்கள் ஜூலை மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் கார்டு பெற்ற நபர்கள் ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கவில்லை என்றால் உடனடியாக விண்ணப்பித்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மகன், மகள், தாய் உள்ளிட்ட அனைவருக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஒரு மாதமே 5ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுறாங்க. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஒரு மாதம் 7ஆம் தேதி கொடுக்கப்படுறாங்க. அதே போன்று தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக ரூபாய் 1000 மகன்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. அதாவது இப்போ புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக உயர்கல்வி படிப்பதற்காக உதவி தொகையாக அவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படுறாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அம்மா, மகன், மகள் என மூவருக்கும் உதவி தொகை கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் பாமாயில், தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் கடையில் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மற்றும் அதற்கூடவே மல்லாட்டை எண்ணெய் எல்லாமே விற்பனை செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மலிவான விலையில் அனைத்து பொருட்களும் ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். புதிதாக ரேஷன் அட்டை பெற்ற நபர்கள் பழைய ரேஷன் அட்டையில் அவங்களோட பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் அட்டையில் இறந்த நபர்களின் பெயர்கள் கட்டாயம் நீக்க வேண்டும். புதிதாக குடும்ப அட்டை பெறக்கூடிய நபர்கள் பழைய ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் நீக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.